வணக்கம் விவஸ். இன்னைக்கான டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா ஐபிஎல் 2026 லீக்ஸ் டேஸ்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ நாங்கள் வந்து பிளேயர்ஸ் ஆரம்பிக்க போது நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா RCB GT விளாட போகிறாங்க. அதனால வந்து SSR விளாட போகிறாங்க. அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ லீக்ஸ் டேஸ் பற்றிக்கும் முடிஞ்சிச்சு. இப்போ பிளே ஆஃப் மட்டும்தான். அதோட ஐபிஎல் முடிஞ்சோம். ஃபைனல் கூட ஐபிஎல் முடிஞ்சிடும். ஓகே, ஸோ அதுதான் இந்த ஐபிஎல் சீசன் மோஸ்ட் எந்த வர போகுது. ஓகேவா? அடுத்த சீசன் நிறைய ஐபிஎல் பற்றி இப்போ கொஞ்சம் பேசலாம் நான் கையில் எடுத்துருக்கேன். என்ன பார்த்தீங்கன்னா MS தோனி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் விளாடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். MS தோனி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீசன் IPL 2026 அவர் ஆடலை. நான் வந்து காஃப் ஸ்ட்ரெயின் இன்ஜுரினால ஒரு 2 வாரமாக விளாட மாட்டார் அப்படின்னு சொல்லி அறிவிச்சாங்க CSK சேர்ந்து. அதுக்கப்புறம் ரெண்டு அப்டேட்டும் வந்து தோனி ஆடுவாரா இல்லையானு ஒரு அப்டேட் கூட காணும். அப்புறம் அப்டேட்டே கொடுக்குறது கிடையாது அப்படின்னு சொன்னோம். அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா இது ஸ்கேம் பண்ணுறாங்க, இது பெரிய ஸ்கேமாக இருக்க போகுது, தோனி ஆடாது ஒரு பெரிய ஸ்கேம் பண்ணுறாங்க CSK சைட்லேருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை எந்த அளவுக்கு ட்ரூன் தெரியல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இன்ஜுரி சரியாகலை அப்படின்னு சொன்னாங்க. ரன்னிங் பிட்வீன் விக்கெட்ஸ் தான் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. பட் சீக்கிரமாக ரெகுலராகி வந்துவான்னு நினச்சேன். பட் இந்த சீசன் ஆடலை அப்படின்னு சொன்னோம். லாஸ்ட் மேட்ச் அதை சேப்பாக்கில் தோனி வந்து சும்மா வந்து ஃபேன்ஸை பார்த்துட்டு போயிட்டாரு அப்படிதான் சொன்னோம். MS தோனி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீசன் ஆடாதனால நெக்ஸ்ட் சீசன் ஆடுவாரா ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி ஒரு 1% சான்ஸ். டெஃபினெட்லி நான் 1% சான்ஸ் தான். என்னை பொறுத்த வரைக்கும் MS தோனி ஆடுவாரான்னு கேட்டிங்கன்னா ஒரு வருஷம் ஆடலாம். நான் வந்து CSK நிலைமையை பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. 3 வருஷமாக தொடர்ந்து எலிமினேட் ஆகிட்ருக்கோம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் மாற்றணும்னா தோனியால் மட்டும்தான் முடியுன்ற நிலைமை ஆயிடுச்சு. இப்போது CSK நிலைமை பார்க்கப்போ ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நான் தோனி கேப்டனாக இருந்தப்போ நம்ம பிளே ஆஃப் வந்து ஈஸியாக கூட்டு போயிட்டாரு. இப்போ தோனி இல்லாதப்போ நீங்கள் CSK வந்து பார்த்தீங்கன்னா பிளே ஆஃப் போகணுமே எவ்வளோ பிளே ஆஃப் போகிறது கஷ்டம் இப்போ தான் எனக்கு புரியுது. நான் வந்து பிளே ஆஃப் போக முடியாமல் அவ்வளோ தப்பிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இப்போது சஞ்சு சாம்சன் இருக்காருங்க, இல்லைன்னு சொல்ல சஞ்சு சாம்சன் பண்ணால் இருக்காரு. ஸோ இந்த சீசன் சூப்பராக விளையாடிக்காரு. நெக்ஸ்ட் சீசன் அவர் கண்டிப்பாக இருப்பார் நாட்டகத்தில். பட் சஞ்சு சாம்சன் கூட ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக தோனி இருந்தாருன்னா வேலை இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஒரு சீசன் ஆடிட்டு அடுத்த 2028 வந்து பார்த்தீங்கன்னா மெகா ஆக்ஷன் நடக்க போகுது. அதில் வந்து ரிட்டையர் ஆகிடலாம் என் கருத்து. அதில் அப்படியே ரிட்டையர் ஆகிடலான்னு நினைக்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்னா தோனிக்கு வந்து ஃபேர்வெல் கொடுத்து கப்படிக்கணும் அதெல்லாம் இல்லை. தோனி ஒரு சீசன் ஆடினா நமக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபைடிங்காக இருக்கும் எனக்கு தோணுது. என்ன நடக்க போகணுன்னு தெரியலங்க. அவர் என்ன முடியும், அவ்வளோ முடிவு தான். நான் தோனி ரிட்டையர் ஆவார் அறியான்னு அது அவ்வளோ முடிவு தான். வந்தால் நான் அப்டேட் பண்ணுறேன் கண்டிப்பாக. ரீடென்ஷன் ஒன்று என்னென்னா ஜூலை 7ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14 நாள் அன்றைக்கி கூட ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணலாம். இல்லை August 15 இண்டிபெண்டன்ஸ் டே வந்து அது ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணலாம். என்னன்னா அந்த ரீடென்ஷன் முன்னாடியே ரிட்டையர் பண்ணீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்னன்னு தெரியல நடக்க போகணும். பட் இன்கேஸ் அந்த டேட்லாம் தாண்டிச்சு ரீடென்ஷன் டேட் அன்றைக்கி தோனி வந்தாருன்னா சந்தோஷம் தான் நம்மளுக்கு. ஸோ தோனி வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி இஸ் அ மாஸ்டர் கிளாஸ் பேட்ஸ்மேன், மாற்று கருத்து கிடையாது. இஸ் அ குட், அது மாற்று கருத்து இல்லை. 5 கப்பு IPL அடிச்சு கொடுத்துருக்காரு, 3 இன்டர்நேஷ்னல் ட்ராஃபிஸு. க்ளீன் பேட்ஸ்மேன் தலை தோனியை, கிரேட் மேன் எல்லாம் சொன்னோம். நான் சின்ன வயசில் நான் ஓவர் கிரிக்கெட் பார்க்க மாட்டேன். 2019 நான் IPL ஒன்று நான் பார்க்க ஆரம்பித்தேன். அப்போ நான் தோனியை பார்த்துருந்தேங்க. அந்த மாதிரி ஃபினிஷிங் என்ன கிங்குன்னு இப்போ ப்ரூவ் பண்ணி காமிச்சார். அன்றைக்கி எனக்கு புரிஞ்சது தோனினா யாருன்னு. அந்த வேறு லெவலுங்க. அவங்க கண்டிப்பாக தோனி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மிஸ் பண்ணுவாங்க கண்டிப்பாக இந்த IPL சீசன் நெக்ஸ்ட் சீசன் தான். இன்கேஸ் ரிட்டையர் ஆகிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு. ஒரு ஃபேனாக, ஒரு CSK ஃபேனாக, MS தோனி ஃபேனாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் இவ்வளோ வருஷமாக நம்ம கூட இருந்துட்டு இப்போ போகிறான்றப்போ ரொம்ப கஷ்டமான இருக்குது. ஏஜ் ஆகிடுச்சிங்க, 44 ஏஜ். ஸோ இன்னும் ஒரு 5 வருஷம்னா கிட்ட 50 ஏஜ் ஆகிடும். கால் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ என்ன நடக்க போகிறது, கால் எப்படி போகுது தான் இப்போ ரிட்டைர்மெண்ட் ஆவாரா இல்லையான்னு தெரியும். கால் இன்கேஸ் நல்ல உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா MS தோனிக்கு ஃபிட்டாக இருந்ததுன்னா நெக்ஸ்ட் இயர் ஆடுவார். கேஸ் உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஃபிட்டாக கால்னால் உங்கள்கிட்ட ஸ்ட்ரெயினாக இருக்குன்னா ரிட்டையர் ஆகிடுவார். அதான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். வெயிட் சி ஹெட் அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் இயர் MS தோனி ஆடுவார் இல்லையான்னு கமெண்ட்டில் போட்டுங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒரு CSK ஃபேனாக இந்த நடக்க போகுதுன்னு. ஏன்னா லெஜெண்ட் இஸ் அ கோட், அந்த மாற்று கருத்து கிடையாது. MS தோனி தான், அந்த மாற்று கருத்து இல்லை. தோத்தான் ஜெயிச்சாலும் MS தோனி தான். ஓகே, தலர் ஆல்வேஸ் பி தலர். ஓகே, ஸோ வீடியோ பிடிச்சா சிஃபை டாபிக் அடுத்த வீடியோ சொன்னீங்க. நன்றி, வணக்கம், டேக் கேர்.